வணக்கம். கற்பது தமிழ் நிகழ்வில் குறளின் குரல் பகுதியில் தினந்தோறும்னா சனி ஞாயிறு தவிர திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7 மணி அளவில் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். திருக்குறளின் மூலமாக திருவள்ளுவர் இந்த நவீன வாழ்க்கைக்கு சொல்லுவதற்கு இருக்கிறதா? நிச்சயம் இருக்கிறது. இன்றைய அவசர வாழ்க்கையில், இன்றைய இயந்திர வாழ்க்கையில் மனிதன் கை கொள்ள வேண்டிய வழிமுறைகள், ஆலோசனைகள் திருக்குறளில் இருக்கிறதா? இருக்கிறது. எப்படி இருக்கிறது? இன்றைய வாழ்க்கை, அவசர வாழ்க்கை, இயந்திர வாழ்க்கை. சுற்றத்தார் அப்படின்னா யாரு? சுற்றத்தாருங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? சுற்றி வருகிறவர்கள் சுற்றத்தார். எதனால சுற்றி வர்றவங்க? தேனி பூவை சுற்றி வருது தேனுக்காக. ராட்டனம் சுற்றி சுற்றி வருது, இயந்திரம் அப்படி அதை செய்ய வைக்கிறது. அப்போ ஏதோ ஒரு நோக்கத்தாட சுற்றி வருது. ஆமாம், நோக்கம் இல்லாமல் கூட, அதாவது பொருளியல் நோக்கம் இல்லாமல் கூட உணர்வு ரீதியான நோக்கம் அப்படின்னா பாசம், அன்பு, பிரியம், காதல், இதற்காக ஒருவரை யார் சுற்றி வருகிறாரோ அவர்தான் சுற்றத்தார். அதற்கு என்ன இலக்கணம் வகுக்கிறாரு? நம்ம கூட திருமண அழைப்பிதழில் பார்த்துருப்போம். சுற்றமும் நட்பும் சூழ வருகை தந்து, திருமணத்திற்கு வருகை தந்து வாழ்த்தி அருள வேண்டுகிறோம்னு பார்த்துருப்போம். இப்போவெல்லாம் அப்படி இல்லை. திருமணம் நடைபெறுகிறது, நீங்கள் இருக்கிற இடத்திலேயே இருந்து வாழ்த்தி அருளுங்கள் அப்படின்னு வருது. அது வேற, வாட்ஸ்அப்பில் அழைப்பிதழ் வாட்ஸ்அப்பில் வருது. ஆனால் நம்ம வாழ்த்துறது நேரிலேயே போய் வாழ்த்தணுங்கிறாங்க. அவர்களுக்கு அழைப்பிதழ் கொடுக்க நேரம் இல்லையா? நமக்கு அழைப்பிதழ் கொடுக்க நேரம் இல்லை. யார் யாரெல்லாம் வரணும்னு அவங்க முக்கியமாக நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நேரில் போய் கொடுத்துட்றாங்க. நமக்கு வந்தாவா வராட்டி போங்கிற அர்த்தத்தில் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கேன், கட்டாயம் நீங்கள் வந்துடணும். நேரில் வர நேரம் இல்லை. ஆனால் நமக்கு நேரில் போய் வாழ்த்துறதுக்கு நேரம் இருக்கணுமா? நேரத்தை உண்டாக்கிக்கணுமா? எப்படி இருக்கு பாருங்க. இவங்க சுற்றத்தாரா? இல்லை. யார் யாருக்கெல்லாம் போய் அழைப்பிதழ் கொடுக்குறாங்க? யாருக்கு செல்வாக்கு இருக்கோ, யாருக்கு பதவி இருக்கோ, யாருக்கிட்ட பணம் இருக்கோ, யார் வந்தால் 4 பேர் முன்னாடி பெருசாக நம்மளை சொல்லிக்க முடியுமோ அவங்களுக்கெல்லாம் நேரில் அழைப்பிதழ் போகுது. இவங்க சுற்றத்தாரா? கிடையாது. அப்போ சுற்றத்தாருங்கிறது யாரு? பற்றற்ற கண்ணும் பழமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உள. பற்றற்ற கண்ணும். பல மனிதர்கள் ஏழை எளியவர்கள், பதவி இல்லை, செல்வாக்கில்லை, பணமில்லை, ஆனாலும் வாழ்க்கை அவர்களை அழைக்கிறது, வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஜெயகாந்தன் சொல்லுவார், எல்லோரையும் வாழ்க்கை அழைக்கிறது, பேதாபேதமின்றி, வர்ஜாவர்ஜமின்றி, ஏழை எளியவர் செல்வந்தர் என்கிற பாகுபாடின்றி என்று ஜெயகாந்தன் சொல்லுவார். அப்படிப்பட்ட பற்றற்ற மக்கள். பற்றற்ற மக்கள்னா என்ன அர்த்தம்னா செல்வம் இல்லாத, பற்று, செல்வம் இல்லாத, செல்வாக்கில்லாத ஏழை எளியவர்கள், அவர்கள்தான் பற்று அற்றவர்கள். அதை கூட வள்ளுவர் நுட்பமாக என்ன சொல்கிறாரு? சம்பாதிக்க முடியாதவங்கன்னு சொல்லலை, சம்பாதிப்பதற்கு பற்று இல்லாதவர்கள்னு சொல்கிறார். பற்றற்ற கண்ணும் அப்படின்னா சம்பாதிப்பதற்கு, செல்வாக்கை பெருக்கிக் கொள்வதற்கு பற்று இல்லாதவர்கள், சாதாரண மனிதர்கள். அவர்களிடமும் பழமை பாராட்டுதல். பழமை பாராட்டுதல்லாம் என்ன? உறவு கொண்டாடுதல், பேசுதல், பழகுதல், அடிக்கடி போய் சந்தித்தல், வர சொல்லுதல், போய் வருதல், இதுதான். பற்றற்ற கண்ணும் பழைமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உள. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? நமக்கு தெரிஞ்சவங்க பல பேர் இருக்காங்க. அதில் நம்ம தரம் பிரிக்கிறோம். எப்படி? செல்வாக்கை பொறுத்து, பதவியை பொறுத்து, பணத்தை பொறுத்து. ஒரு விழா கொண்டாடுறோம் வீட்டில், இவங்களையெல்லாம் நேருல அழைக்கணும், இல்லாட்டி வரமாட்டாங்க, அவங்கெல்லாம் ஃபோனில் சொல்லிடு, வாட்ஸ்அப்பில் சொல்லிடு போதும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் சுற்றத்தாருங்கிறவங்க யாருன்னா
சாதாரண மனிதர்கள், ஆனால் உங்களுக்கு உறவினர்கள். அது இரத்த சம்பந்தமாகவும் இருக்கலாம், இரத்த சம்பந்தமாக இல்லாமலும் இருக்கலாம். அப்படி இருந்தால் கூட பழைமை பாராட்டுதல். பழைமை பாராட்டுதல்னா என்ன? கொண்டாடுவது, மதிப்பது, அனுசரணையாக இருப்பது, நல்ல முறையில் உபசரிப்பது, அதுதான் பழைமை பாராட்டுதல். நாங்கள் என்ன சொல்கிறோம், வள்ளுவர் என்ன சொல்கிறார், செல்வாக்குள்ளவங்களை, செல்வந்தரை, பதவியில் இருக்கிறவங்கள ரொம்ப நல்லா மதித்து கொண்டாடுங்க, நாங்கள் ஒன்றுமே சொல்லலை. ஆனால் உங்களுடைய உறவுகளில் ரொம்ப படிப்பில்லாதவங்களை, மெத்த படிக்காதவங்களை, மேதையாக இல்லாதவங்களை, சாதாரண மனிதர்களை அவமதிக்காதீங்க, அலட்சியப்படுத்தாதீங்க. அதுதான் முக்கியம். ஏன்? வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம். இன்னைக்கு கீழே இருக்கிறவங்க நாளைக்கு மேலே போகலாம், இன்று மேலே இருக்கிறவங்க நாளைக்கு கீழே வந்துடலாம். ஆகவேதான் பற்றற்ற கண்ணும் பழமை பாராட்டுங்கள். செல்வத்தை, பதவியை, செல்வாக்கை பெற வேண்டும் என்கிற பற்று இல்லாத மனிதர்களிடம் கூட, அந்த நிலைமையிலே இல்லாதவர்களிடம் கூட பழைமை பாராட்டுங்கள். நன்றாக பேசி அனுசரித்து உபசரித்து அனுசரணையாக இருந்து மகிழுங்கள். அப்படி நீங்கள் மகிழ்ந்தாதான் நீங்கள் சுற்றத்தார்னு அர்த்தம். இல்லையா, நீங்கள் சுற்றம் என்று சொல்லக்கூடாது. சொல்லிட்டு போங்க, சுற்றம்னு சொல்லாதீங்க எங்களை. நாங்கள் என்ன குறைஞ்சி போயிட்டோம்? இன்னைக்கு நீங்கள் குறைஞ்சி போகாமல் இருக்கலாம், நாளைக்கு, இன்னைக்கு பௌர்ணமி அப்படின்னு நம்ம நிலா சந்தோஷப்பட்டுறக்கூடாது, நாளைக்கு தேய்பிறை தூங்குகிறது. இன்னைக்கு பகல் 12 மணி நான் சுட்டெரிக்கிறேன்னு சூரியன் சந்தோஷப்பட்டுறக்கூடாது, சாயந்தரம் 6 மணி வரும், அப்புறம் நீங்கள் எங்கே இருப்பீங்கன்னே தெரியாது. ஆகவே நிலாவாக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும், எல்லாவற்றிற்கும் ஒரு காலகட்டம் இருக்கிறது. அப்படிப்பட்ட காலகட்டத்தை பலர் உணர்வதில்லை. என்ன பண்ணுறோம்? அவங்கள அவமதிக்கிறோம். அப்படி அவமதிச்சிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் பல சிரமங்களை படுவீர்கள். ஏன்? அதான இயற்கையினோட நியதி. எளியாரை வலியார் அடித்தால் வலியாரை தெய்வம் அடிக்கும். சாதாரணமான ஒரு கருத்து, ஆனால் உண்மையான கருத்து, வலிமையான கருத்து. எனவேதான் வள்ளுவர் என்ன சொல்கிறார், நம்ம பார்த்து, நம்முடைய உறவினர்களில் ஏழை எளியவங்க இருப்பாங்க, சாதாரண மனிதர்கள் இருப்பாங்க, அவங்கள அவமதிக்கக்கூடாது, அலட்சியப்படுத்தக்கூடாது. அவங்களையும், பணக்காரர்களை ரொம்பவும் மதிக்கிட்டோம், இவங்களை ஓரளவுக்காவது மதித்து நடந்துக்கணும். இல்லையா இறை சக்தி நம்மை தண்டித்து விடும். அதுதான் கருத்து. இன்றைக்கு அது ரொம்ப வசதியான கருத்து, மறந்துடாதீங்க. நாளை மறுபடியும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.